வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஞ்சு. திஸ் இஸ் மை சேனல் ரஞ்சு லாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரை இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்கள் சொந்த ஊரான மதுரைக்கு தான் போயிட்டுருக்கோம். மதுரையில் எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன அலங்காநல்லூர் தான் எங்கள் சொந்த ஊர். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து பஸ் ஏறி மதுரை போய் இறங்கி அங்கே குரு தேட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஆட்டோவில் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இதையெல்லாம் பார்க்கும்போது இங்கேயே இருந்துடக்கூடாதா அப்படிங்கிற அளவுக்கு தோணும். நீ பார்த்திங்கன்னா, போகிற வழியிலே தாத்தாங்கெல்லாம் மீட்டிங் போட்டு ரோட்டில் இருக்க டீ கடையில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. பாருங்கள், 2 பக்கம் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இப்படி 2 சைடும் பார்த்திங்கன்னா போகிற வழி எல்லாமே பச்சை பசேல்ன்றதாக இருக்குது, கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும். இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு மீன்ஸ் இந்த கரகாட்டக்காரன் படத்தில் கனகா இருக்காங்க இல்லையா, அவங்க தண்ணி எடுப்பாங்க குடத்தில். ஒரு பாட்டு கூட, ஊரை விட்டு ஊர் வந்தன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அந்த ஆறு தான் இது. ஊரில் பார்த்திங்கன்னா கோயில் விசேஷம், அதுக்கு தான் வந்திருக்கோம். சவுண்டு கேட்குது பார்த்திங்களா. எங்கள் அம்மாச்சி பார்த்திங்கன்னா எங்களுக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்திங்களா, பார்த்தனையே தாய்க்கிளைக்கு ஒரே குஷி. இது பார்த்திங்கன்னா என் தம்பி, எங்கள் அம்மாவோட தங்கச்சி பையன், எனக்கு சித்தி பையன். வர்றது தெரியாது, போய் தலையிலே ஒரு போடு போடலாம். ஷாக் ஆகிட்டான். இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மாங்க இருக்க ஊர்லேயும் பார்த்திங்கன்னா கோயில் விசேஷம்தான், கும்பாபிஷேகம் வச்சுருக்காங்க. எங்கள் அக்கா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மீட்டிங்கே போயிட்டுருக்கு. ஸோ கும்பாபிஷேகத்துக்காக பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் மும்முரமாக நடந்துகிட்ருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் போயிட்டுருக்கோம். என்னென்னு பார்த்திங்கன்னா ஆடல் பாடல் போடுறான்னாங்க. நான் ஆர்வமாக போனால் அங்கே ஃபுல்லாக சாமி பாட்டு அவங்களே பாடி டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்கள், அம்மன் மாதிரி வேஷம் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா அந்த குட்டி குழந்தைகள்லாம் உட்காந்து பயந்துக்கிட்டே உட்காந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கு. இதில் பார்த்திங்கன்னா அவங்க சிங்கர்ஸ் எல்லாருமே சாங் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாட்டு பாடி ஒவ்வொரு சாமியாக அழைச்சிட்ருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாட்டு பாடி ஒரு சாமியை அழைக்கிறாங்க. பின்னாடி இருந்து வராங்க பார்த்திங்களா. இது காளின்னு நினைக்கிறேன், காளி அம்மனா தெரியலை. இந்த லுங்கி கட்டி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சரியான அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தார், டான்ஸ் ஆடிட்டு. ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பொண்ணுங்க டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன சாமின்னு எனக்கு தெரியல. பாவாடை சட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. சும்மா குழந்தைங்களாம் தெரிச்சு ஓடுறத பாருங்கள். அவங்க டான்ஸை பார்த்துட்டு ஓடுறாங்களா இல்லை அவங்கள பார்த்துட்டு ஓடுறாங்களான்னு தெரில. இந்த கிராமத்தில் இருக்க குழந்தைங்களால மட்டும்தான் இது எல்லாமே அனுபவிக்க முடியும். இதை பார்க்கும்போது ஃபீல் ஆகுது, இன்னும் நம்ம சின்ன குழந்தையாகவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு. Yeah.
அடுத்து பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி வேஷம் போட்டு 2 பேர் வராங்க. அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுறாங்க. சும்மா உடம்பு விட மண்டை தான் வந்து பெருசாக இருக்குது 2 பேர்த்துக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லாம் 2 பேரும் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணினாங்க தாத்தாவும் பாட்டியும். நாங்கள் நெக்ஸ்ட் டே கோயில் கிளம்பும்போது எடுத்த பிக்கு. இது பார்த்திங்கன்னா கருப்புசாமி கோவில். இந்த கோயில் விசேஷத்துக்கு தான் வந்து நாங்கள் கிளம்பி வந்ததே. இது பார்த்திங்கன்னா மணியெல்லாம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க ஏதாச்சும் நேர்த்திக்கடன் வச்சுருந்து. இவங்க தான் பார்த்திங்கன்னா சாமி, கருப்புசாமி. எனக்கு வேறு வீடியோ எடுக்கையில் ஒரே பயம், ஏதாவது திட்டிடுவாங்களோ என்னமோ சாமியை வந்து வீடியோலாம் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது செல்லாண்டி அம்மன் கோவில். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் வந்து சொல்கிறாங்க. இப்போது நான் 2 கோவில் காமிச்சேன் இல்லையா, இந்த 2 கோவிலில் இருக்கவங்களும் வந்து இந்த கோவிலில் தான் வந்து பூஜை பண்ணிட்டு போவாங்க. இது பார்த்திங்கன்னா தங்கச்சியோட குழந்த கீழே அம்மனோட காலடியில் போட்டு ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க. இவர் பார்த்திங்களா தாத்தா. இவர் தான் வந்துட்டு எங்கள் அம்மா, எனக்கு தாத்தா இல்லை, எங்கள் அம்மாவோட தாத்தா, எங்கள் அம்மாச்சியோட அப்பா. 90 வயசு தாண்டி எப்படி இருக்காருன்னு பாருங்கள். இந்த வயசுலலாம் சரி, இது பாதி வயசு வரைக்கும்வாச்சு நான்லாம் இருப்பேனான்னு தெரியல. வாங்க 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 இது அம்மா, கேமரா உமன், சித்தி. கீழே உட்காந்துக்கிறத பார்த்திங்கன்னா தங்கச்சி. இது தங்கச்சி வீட்டுக்காரு. அது தங்கச்சியோட ஃபஸ்ட்டு பொண்ணு. கீழே இருக்கிற ஐஸ் குச்சியெல்லாம் மேடம் பொறுக்கிட்டு இருக்காங்க. இது வீடியோ கவர் ஆகுறீங்களா? யூடியூப் தாத்தா ஒரே உற்சாகமாக இருக்கார். வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவருக்கு ஒரே குஷி, வெளியே இப்படி கோயிலுக்கெலாம் வந்தோம் அப்படின்னா. அம்மாவுக்கெலாம் பார்த்திங்கன்னா தாத்தா மேலே ரொம்ப பாசம். எப்போ பாரு அம்மா வந்து தாத்தாவை கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு பிக்கப் போட்டுட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நிறைய பேர் வந்து நம்ம சொந்த ஊரையும் கிராமத்தையும் மிஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.